சினிமாங்கிறது ஒரு கலை, கூத்தாடி தொழில். ஓகே, தெருவில் ஆடினாங்க எங்களை தெரு கூத்தாடின்னு சொன்னாங்க. திரையில் ஆடுறாங்க அவங்க திரை கூத்தாடிகள். வேற என்ன அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடணுமா? தலை மேலே தூக்கி வச்சுக்கணும். நீங்கள் பெரிய ஓவிய 10 மூளை 20 மூளை இருக்கா? நீங்கள் பாட்டு பாட தெரியும், நீங்கள் நல்லா பாடுறீங்களா? எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க நல்லா சமைப்பாங்க. அந்த அக்காவுக்கு டைலரிங் தெரியும். அங்கே ஒரு அக்கா பஸ் ஓடுது, அங்கே ஒரு அக்கா ஃப்ளைட் ஓடுது, அங்கே ஒரு அக்கா சுனிதா வில்லியம்ஸ்னு அங்கே என்னது இதில் போய் மேலே போய் பறக்குது 6 மாதமா. இவனுக்கு கீழே கூப்பிடுவானாலும் மாட்டானாலும் தெரியலப்பா. அவன் தலைகீழே தொங்கிச்சு அப்புறம் இறக்கிட்டான் எப்படி ஒரு வழியா. அப்படியே விட்டு கூட இருந்துருப்பானுவோம். ரைட்டா? இப்போ நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு திறமை இருக்குது. ஒன்று ஒரு தொழில்மா, ஒரு திறமை. நீங்களே காரி துப்புலாம் எப்படி? உங்களுக்கு ஏற்கனவே சினிமாவை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. 10-15 வருஷம் கழிச்சு உட்காந்து ஒரு டிவியாக உட்காந்து அந்த டைரக்டர் அவன் ஒரு மானகண்டம் என்னை கூப்பிட்டான். இந்த லாட்ஜில் கூப்பிட்டான். அந்த லாட்ஜெல்லாம் இடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கே மாறி போட்டு நீங்கள் ஏன் மாறலன்னு கேட்குறேன். அந்த பில்டிங்கே இப்போ இல்லைம்மா, அப்பார்ட்மெண்ட் ஆகிட்டு. அந்த தேட்டரில் வந்து அந்த ப்ரொடியூசர் என்னோட படம் பார்க்கணும் ஒரு பிடிவாதம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேட்டருக்கு பார்த்தா கல்யாண மண்டபமாக இருக்குது. மாறிட்டு நீங்கள் மாறலை. ஆதி காலம் முதல் இன்று வரை ஒரு மனிதனை கேவலப்படுத்தணும்னா அவன் என்னை கூப்பிட்டான், முடிஞ்சு போச்சு.